Good day to you guys. In this video, we are going to say about 12th standard, 4th unit, Prose, The Summit by Edmund Hillary. You people might have known about him or maybe not. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். Most of you know about them. So let me introduce them very clearly. அவங்கள பற்றி தெளிவாக சொல்கிறேன். Edmund Hillary, the person who is standing on the left side இருக்கிறவர், and Sherwa Tenzing, right side இருக்கிறவர். Norgay reached the 29,035 feet summit of Everest on May 29, 1953, becoming the first people to stand atop the world's highest mountain. உலகத்திலே மிகப்பெரிய மவுண்டனில் மலை ஏறி சாதித்த அந்த டாப்பை ரீச் பண்ண மனிதர்கள் இவங்க தான். ஸோ இவருடைய வார்த்தைகளில் இருக்கிற இந்த லெசனை தான் நம்ம பார்க்க போகிறோம். He describes his own experience while climbing the mountain and reaching the top. அவருடைய சொந்த வார்த்தைகளில் அந்த உணர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்கிறதான் இந்த சம்மிட். Adventures, expeditions and explorations are always exciting, especially when they are real and if it is the first of its kind. It is even more thrilling. The only question that comes to one's mind is what makes one to take up such tasks that involve high risks. நம்ம அடிக்கடி சில வீடியோஸ் எல்லாம் பார்ப்போம், சில சாதனைகள் எல்லாம் படைப்பாங்க கின்னஸ் சாதனை புக்கில் இடம்பெறதுக்கு. அப்போ we might have thought that why these people are doing like this, why they have to suffer like this, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க இந்த ரெக்கார்ட் வாங்குறதுக்கு, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யணுமா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அது ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் formidable adventure and certain qualities which make them achieve such feats. அதாவது சிலருக்கு மட்டும் இன்ஸ்பைரிங் ஃபியர், அந்த பயம், அந்த செய்கிறதுக்குரிய அந்த த்ரில், அந்த ரிஸ்கே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. வடிவேல் டைலாக் மாதிரி, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ற மாதிரி சிலருக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்குமா. தே நீட் டு டூ தட், இட்ஸ் தேர் இன்னர் டிசையர். அதுதான் அவங்களே அந்த தீர்மானிக்கும். அதே மாதிரி தான் இந்த மலை ஏறுதலும். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மலை ஏறி என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்னு நாம் நினைக்கலாம். எது ஒருத்தனுக்கு மகிழ்ச்சி தரும் அப்படிங்கிறது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த இன்ஸ்பைரிங், அந்த எதுவுமே தெரியாத, யாருமே பார்த்துராத ஒரு விஷயத்த நான் முதல்ல செஞ்சேன், நான் போய் பார்த்தேன், யாருமே அவ்வளோ சீக்கிரம் அதை பார்க்க முடியாது, செய்ய முடியாதுங்கிற போது அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும். அண்ட் திஸ் லெசன் இஸ் அபவுட் தட். இந்த லெசன் அதை பற்றினது தான். About the author, I will give it in a nutshell. ஆத்தரை பற்றின சின்னதான விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன். Sir Edmund Hillary, he was born in 1919 and died on 2008. இவர் ஒரு நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர். மவுண்டெனியர் அப்படின்னா மழை ஏறுபவர், எக்ஸ்ப்ளோரர், தெரியாத விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறவர்னு வச்சுக்குவேன். ஃபிலாந்த்ரபிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபிலாந்த்ரபிஸ்ட் அப்படின்னா a person who donates money டு த வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ், மற்றவர்களின் நலனிற்காக பணத்தையும் பணத்தை செலவு பண்ணிடுறவர். இவர் அந்த நேபாளில் வாழ்கிற ஷெர்வா மக்களுக்காக ஸ்கூல்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபண்ட்ஸ் கொடுக்கறது, ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறதுங்கிற மாதிரி நிறையா விஷயங்களை செஞ்சுருக்காரு சோசியல் சர்வீஸில். இதில் ஹிலாரி ஹி டிவோட்டட் ஹிம்செல்ஃப், அதுக்காக தனியே அர்ப்பணிச்சுக்கிட்டவர். இவருடைய ரைட்டிங்ஸ்னான புக், இந்த ஹை அட்வென்ச்சர், வியூ ஃப்ரம் த சம்மிட், இதெல்லாம் இவருடைய ரைட்டிங்ஸில் சில புக்ஸ். இட் ஹாஸ் பின் கிவன் இந்த புக்கில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. Now let us see the lesson. Sir Edmund Hillary's own words tells how the summit of the Everest was reached. அவருடைய வார்த்தைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய வார்த்தைகளை இதை கேட்க போகிறோம். On May 28, there were 6 men at Camp 8 on the South Col, Edmund Hillary, Tenzing, George Low, Alfred Gregory and the 2 Sherwas, Pemba and Angnima. But Pemba was too ill to climb. The others, heavily laden, climbed that day to a height of 27,900 feet. Here Hillary and Tenzing put up a little tent and watched their 3 companions go down the ridge back towards the South Col. இல்லை உனக்கு தெரியாத வேர்ட்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, கல் அப்படிங்கிற வேர்டு இருக்கலாம். அது கல் அப்படின்னா என்னென்னா,
It's the lowest point of a ridge between two mountain. ரெண்டு மவுண்டைன் இருக்கும்போது ரெண்டுக்கு இடையில இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட், இதுலேருந்து அது கேரளான்னு இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு பேர் தான் கல். ரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ லாங் நேரோ ஹில் டாப், ஒரு மலை உச்சி அப்படிங்கிறது தான் ரிட்ஜ். கல்ங்கிறது ரெண்டு மவுண்டெயினுக்கு இடையில இருக்கிற தாழ்வான இடம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, லோவஸ்ட் பாயிண்ட். அந்த இடத்துல தான் இவங்களுடைய டென்ட் இருக்குது. அந்த டென்ட்டில் 6 பேர் இருக்கிறதுல அந்த இடத்துக்கு அவங்க ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 27,900 ஃபீட் வந்து அவங்க மேலே ஏறி வர வேண்டியதாக இருந்தது. அதை தாண்டி போகணும் அப்படின்னா ஏற்கனவே பெம்பாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹி வாஸ் டூ இல் டு கிளைம். அதர்ஸ் மற்றவங்கனாலையும் அதுக்கு மேலே ரொம்ப செய்ய முடியாதனால ஹிலாரியும் டென்சிங் மட்டும் அந்த இடத்துல ஒரு லிட்டில் டென்ட் போட்டு இருந்துக்கிறாங்க. மீதி இருக்கிற அத்தனை பேரும் தே ஆர் கெட்டிங் டவுன் த ரிட்ஜ், அவங்க கீழே நகர ஆரம்பிக்கிறாங்க. As the sun set, Hilary and Tenzing crawled into the tent, put on all their warm clothing and wriggled into their sleeping bags. Next morning at 4 a.m. on May 29, they began to get ready for the climb. ஸோ சூரியன் மறைஞ்சதுனால அவங்க அந்த டென்ட்டுக்குள்ளே போயிட்டு வார்ம் க்ளோத்திங், உனக்கு தெரியும் மலை உச்சியில் ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குங்கிறதுனால கிட்டத்தட்ட ஃப்ரீசிங் கோல்டு, அப்படியே உறையும் நிலையில் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய ஸ்லீப்பிங் பேக்ஸ்குள்ளே போய் ரெடி ஆகிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு, இந்த May 29 4 மணிக்கு they began to ready for the climb. We started up our cooker and drank large quantities of lemon juice and sugar and followed this with our last enough sardines and biscuits. I dragged our oxygen sets into the tent, cleaned the ice off them and then rechecked and tested them. Lemon juice and sugar, they are the best energy boosters. காலையில் எழுந்தோடனே லெமன் ஜூஸ் குடிக்கிறது, சுகரோடு குடிக்கிறது வந்து உனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ அதை நல்லா நிறையா குடிச்சிட்டு அவங்கக்கிட்ட இருக்க க்ளோஸ்ட் பேக்கெட் அண்ட் பிஸ்கெட்ஸை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு ஆக்சிஜன் செட்ஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி எப்பொழுதுமே ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் எடுத்தால் ஃபுல்லாக ஐஸ் ஆகிருக்கு, உறைஞ்சி போயிருக்கு. அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. I had removed my boots which had become wet the day before and they were now frozen solid. So I cooked them over the fierce flame of the primers and managed to soften them up. Over our down clothing, we donned our windproof and onto our hands we pulled 3 pairs of gloves, silk, woolen and windproof. ஸோ அந்த பூட்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஈரமாயிருது. ஸோ அதனுடைய காலில் போட்டுட்டு போகிறது இயலாத காரியம், இன்னும் ஃப்ரோசன் ஆயிரும்னு சொல்லிட்டு அதை குக் பண்ணுறாங்க, அடுப்பில் வச்சு குக் பண்ணுறாங்க. ப்ரைமர்ஸ் அப்படிங்கிறது வந்து போர்ட்டபிள் குக்கிங் ஸ்டவ். ஸோ அதில் போட்டு குக் பண்ணி சூடானதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க க்ளோத்தெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போ நீ பார்க்குறது தான் விண்ட் ப்ரூஃப், ஃபுல்லாக வந்து குளிர் அடிக்காமல் நம்ம போட்டுக்கிறது இது பூட்ஸ். ஸோ அந்த விண்ட் ப்ரூஃப் எல்லாம் போட்டுட்டு கையில் பார்த்தீங்கன்னா 3 க்ளவுஸ், ஏன்னா கை உறைஞ்சிடும் இல்லையா, அதனால் சில்க், உள்ளன், அதுக்கு மேலே விண்ட் ப்ரூஃப், கிட்டத்தட்ட 3 க்ளவுஸ் மாதிரி 3 pairs of க்ளவுஸை வந்து வேர் பண்ணிக்கிறாங்க. At 6:30 a.m. we crawled out of that tent into the snow, hoisted our 30 pound of oxygen gear onto our backs, connected up our masks and turned on the valves to bring life-giving oxygen into our lungs. A few good deep breaths and we were ready to go. Still a little worried about my cold feet, I asked Tenzing to move off. ஒரு காலையில் 4 மணிக்கு எழுந்தவங்க 6:30 மணிக்கு எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப போகும்போது அந்த 30 pound ஆஃப் ஆக்சிஜன் அவங்க மாட்டிருக்க பின்னாடி இருக்க சிலிண்டர் வந்து 30 pound எல்பின்னு இருக்கும், எல்பின்னு படிக்காத, ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் இஸ் பவுண்ட். ஸோ 30 pound which equals 13.608 kgs, 13 கிலோ வெயிட் இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர். அப்புறம் அதனோட அட்டாச்சாக ஆகிருக்கு அவங்களுடைய மாஸ்க், இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல மூச்சு இழுத்து விட்டால் அவங்க ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகினாலும் அவர் கொஞ்சம் பயம் இருக்குது, இன்னும் அவருடைய ஃபீட், கால் மட்டும் இன்னும் கூலாகவே இருக்குது, நல்லா கோல்டாக இருக்குது. அதை பற்றின பயம் இருந்தாலும் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. Tenzing kicked steps in a long traverse back towards the ridge and we reached its crest where it forms a great snow palm at about 28,000 feet. From here, the ridge narrowed to a knife edge
and as my feet were now warm, I took over the lead. So when they reached its crest, it forms a great snow pump. நல்ல ஒரு மேல் நோக்கி 28,000 அடிக்கு மேலேயும் ஒரு நல்ல பம்ப் மாதிரி உச்சியாக இருக்குது அந்த ரிட்ஜு. அந்த ரிட்ஜ் எப்படி இருக்குன்னு எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கூர்மையான கத்தி மாதிரி மேல் நோக்கி செல்லுதான். ஸோ அதன் மேலே இறக்கி இப்போ அவருடைய கால்கள் வந்து கொஞ்சம் வார்மாக இருந்ததுனால, சூடாக இருந்ததுனால அவர் இப்போ லீட் எடுத்துக்கிறாரு. டென்சிங்குக்கு முன்னாடி அவர் போக ஆரம்பிக்கிறார். The soft snow made a route on top of the ridge both difficult and dangerous, which sometimes held my weight but often gave way suddenly. After several hundred feet, we came to a tiny hollow and found there are the 2 oxygen bottles left on the earlier attempt by Evans and Blildilan. I scraped the eyes off the gorges and was relieved to find that they still contained several hundred liters of oxygen, enough to get us down to the south hull if used sparingly. ஸோ அந்த அந்த ஸ்னோ ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கிறனால அந்த ரிட்ஜை நோக்கி போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட் அண்ட் டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த ஸ்னோ ஹார்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல சாஃப்டாக இருக்கும். ஹார்டாக இடத்துல இருக்கும்போது உன்னுடைய வெயிட் அது தாங்கிக்கும், சாஃப்டாக இருக்கும்போது டக்குன்னு அந்த ஐஸ்குள்ளே இறங்கிடுவோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அதை செய்யணும். ஸோ அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழிக்குள்ள 2 ஆக்சிஜன் பாட்டில்ஸை பார்க்குறாங்க. ஏற்கனவே மலை உச்சி ஏறுறதுக்கு ட்ரை பண்ண இவான்ஸ் அண்ட் பில்டிலன் இவங்க 2 பேர்த்தினுடைய ஆக்சிஜன் பாட்டில்ஸ், அதில் இன்னும் ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜன் செவரல் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஒருவேளை அவங்க திரும்பி ரிட்டர்ன் வரணும், சவுத் கல்க்கு வரணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப ஸ்பேரிங்காக, அதாவது ஒரு ஸ்பேராக, இது இல்லைன்னா அவங்க வச்சுருக்கிறது இல்லாமல் இதை ஸ்பேராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்கள ஈஸியாக வந்து கீழே சவுத் கல்க்கு வந்துடலாம், மலை ஏறிட்டு இறங்கணுன்னே. ஸோ தே ஃபவுண்ட் இட் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் தே ஃபெல்ட் ரிலீவ்ட். ஆக்சிஜன் உனக்கு ரொம்ப மஸ்ட், ஏன்னா மலையுச்சி போக போக ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ வி டெஃபினெட்லி நீட் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ். I continued making the trail on up the ridge leading up for the last 400 feet to the southern summit. The snow on this face was dangerous, but we persisted in our efforts to beat a trail up it. ஸோ கிட்டத்தட்ட 400 ஃபீட் அளவுக்கு அளவுக்கு சதன் சிவேட்டருக்கு இவர் தான் அந்த பாதையை வகுக்கிறாரு. அது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தாலுமே தே பெர்சிஸ்டட், அவங்க விடாப்பிடியாக அதை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. We made frequent changes of lead. As I was stamping a trail in the deep snow, a section around me gave way and I slipped back through 3 or 4 my steps. I discussed with Tenzing the advisability of going on, and he, although admitting that he felt unhappy about the snow conditions, and finished with his familiar phrase, just as you wish. ஸோ அவங்க அடிக்கடி வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் லீடிங் எடுத்துக்கிறாங்க. அவர் முன்னாடி ஒரு தடவை டென்சிங் போனால் ஒரு தடவை ஹிலாரி போகிற மாதிரி. ஸோ அவருக்கு வந்து போகும்போது தான் ஒரு அடி மேலே வச்சா 4 அடி கீழே இறங்குற அளவுக்கு ஸ்னோனுடைய லெவல் இருக்குது. ஸோ அவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் கேட்குறாரு டென்சிங் கிட்ட. அப்போ டென்சிங் ஆஸ் யூஷுவல் அவருக்கும் அந்த ஸ்னோ கண்டிஷனை பற்றி பெரிதான அபிப்பிராயம் இல்லை, கொஞ்சம் பயம் இருக்குது. ஆனாலும் ஃபெமிலியர் எப்போவுமே அவர் கேட்டால் ஜஸ்ட் ஆஸ் யூ விஷ், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்யலாம் அப்படிங்கிற அவருடைய ஃபார்முலான பதிலை வந்து சொல்லிடுறார். ஆஸ் யூஷுவல் பதில் அது. I decided to go on, and we finally reached firmer snow higher up, and then shipped steps up the last steep slopes and cramped on to the south peak. It was now 9 a.m. ஸோ அவங்க பார்த்த அந்த ரிட்ஜில் இருந்து லாஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ், மிக தாழ்வான அந்த ஒவ்வொரு மலையுச்சியிலையும் சைடில் நடப்பாங்க இல்லையா, யூ கேன் see it in that picture. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப் வந்து ஒரு வழியாக சவுத் ஸ்பீக் வந்துடுறாங்க. இட் வாஸ் நவ் 9 a.m. We got a seat for ourselves just below the south summit and removed our oxygen apparatus. As our first partly full bottle of oxygen was now exhausted, we had only one full bottle left. Our apparatus was now much lighter, weighing just over 20 pounds, and as I cut steps down off the south summit, I felt a sense of freedom and well-being. ஒரு வழியாக இவங்க பார்த்து அந்த சவுத் சம்மிட் மலையை தாண்டி மவுண்ட் எவரெஸ்டினுடைய அந்த எட்ஜுக்கு போகிறக்கு ரெடி ஆகிட்டாங்க, அந்த ரிட்ஜினுடைய டாப்புக்கு போகிறக்கு. அவங்களுடைய ஆக்சிஜன் ஒரு சிலிண்டர் வந்து
ஃபுல்லாக கேன் இப்போ ஒரு பாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால் அவங்களுக்கு பின்னாடி தூக்கிட்டு வர அந்த வெயிட் வந்து கம்மியாயிடுது. முதல்ல 13 கிலோ பக்கம் வச்சுருந்தவங்க 30 பவுண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ 20 பவுண்ட்ஸ் விச் ஈக்குவல்ஸ் ஜஸ்ட் 9 kgs. ஸோ அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடைக்குது, இதுக்கு மேல் தூக்கிட்டு நடக்க வேண்டாம் அப்படிங்கிறது. As my ice axe bit into the first steep slope of the ridge, my high hopes were realized. The snow was crystalline and firm. 2 or 3 blows of the ice axe produced a step large enough even for our oversized high-altitude boots, and a firm thrust of the ice axe would sink it halfway up the shaft, giving a solid and comfortable beeline. ஸோ இவங்க வந்து அந்த சவுத் சம்மிட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் ரெகுலர் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஐஸ் ஆக்ஸை வச்சு ஒரு ஐஸ் ஆக்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல க்ரிப் இருக்கிறதுக்காக மேல் நோக்கி அடித்து பனிப்பாறைகளில் வந்து நகர்றதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறது. யூ கேன் see it in the picture. இந்த ஐஸ் ஆக்ஸை வச்சு தான் அவங்க கொஞ்சம் ஹோல்ட் நல்லா உறுதியாக பிடிச்சிட்டு மேல் நோக்கி நகருவாங்க. இந்த ஐஸ் ஆக்ஸ் வந்து நான் ஒரு தடவை அவர் வீசும்போதே அவருக்கு தெரிஞ்சிருது, உறுதியாக நல்லா கெட்டியாக இருக்கிற அந்த பனி இதை பார்த்தோன்னே. ஸோ நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. ஸ்னோ வாஸ் கிறிஸ்டலைன் அண்ட் ஃப்ரெம். பனி நல்லா வந்து வெண்மையாக கிறிஸ்டலைனாக கற்களை மாதிரி பழப்படுத்திட்டு அதே நேரத்தில் நல்ல உறுதியாகவும் இருக்குது. 2-3 தடவை அந்த ஐஸ் ஆக்ஸை வச்ச போட்டாவே ப்ளோ பண்ணாவே அவங்களுக்கு வந்து ஓவர் சைஸ்டு தங்களுடைய பூட்ஸை வந்து வைக்கிற அளவுக்கு வந்து அதில் இடம் கிடைச்சிடுது. கிவிங் தெம் அ சாலிட் அண்ட் கம்ஃபர்டபுள் பீலை. பீலை அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிற இடம் தான் வந்து பீலை. ஒரு பக்கம் ஒரு ஐஸ் ஆக்ஸை வச்சு ஒரு குழி பண்ணி அது மேலே ஸ்டெப்பை வச்சுட்டு பூட்ஸை வச்சுட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஒரு ஐஸ் ஆக்ஸை வச்சு ஒரு குழி பண்ணி நகருது. இப்படியே தான் நகருவாங்க. திஸ் இஸ் வாட் பீலை. We moved one at a time. I would cut a 40-foot line of steps, tensing behind me while I worked. Then in turn I would sink my shaft and put a few loops of the rope around it, and tensing protected against a breaking step, would move up to me. Then once again, as he belayed me, I would go on cutting. ஸோ வி மூவ்ட் ஒன் அட் அ டைம். ஒவ்வொருத்தராக நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த 40-foot லைன் ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெஷர்மெண்ட். 12 மீட்டர் அளவு அப்படிங்கிறது தான் வந்து இட்ஸ் அ ஃப்ரேஸ். டென்சிங் வந்து அவருக்கு பில்லை, அதாவது வந்து ஒரு பக்கம் அந்த ஆக்ஸை வச்சு ஒரு ஹோல் போட்டு தேர் இஸ் அ பிக்சர் கிவன் பிலோ. அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஹோல் பண்ணி ரோப்பை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த க்ரிப்பு விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தர் இதை பாதுகாக்க அந்த பக்கம் ஒருத்தர் நின்றுக்கிறது. ஸோ இதே மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் மாறி. In a number of places the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them I cut a line of steps down to where the snow met the rocks on the west. It was a great thrill to look straight down this enormous rock face and to see 8,000 feet below us the tiny tents of Camp 4 in the western Kum, scrambling on the rocks and cutting handholds on the snow. We were able to shuffle past these difficult portions. இதில் ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கார்னிசஸ் அப்படிங்கிறது வந்து ஓவர் ஹேங்கிங் மாஸ் ஆஃப் ஸ்னோ. யூ கேன் see it in the picture. இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படிங்கிறதுனால அந்த பாறைகள் மேலேயே அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கே வந்து பனி அந்த உருவாகி கீழே தொங்குதோ அதன் மேலேயே நடக்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு கீழே பார்த்தா கிட்டத்தட்ட 8,000 அடியில் வந்து சின்ன சின்ன டென்ட்ஸ், இவங்க இருந்த டென்ட்ஸ் எல்லாம் மிக சின்னதாக அவங்க கண்ணுக்கு தெரியுதான். ஸோ அது வந்து ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்ததா. கரணம் தப்பினால் மரணம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. On its east side was another great cornice, and running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. Leaving Tenzing to belie me as best he could, I jammed my way into this crack. Then kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and levered myself off the ground. ஸோ அதே நேரத்தில் அதனுடைய கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கார்னஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா
அதே மாதிரி 12 அடி வந்து ஒரு நேரோ கிராக் இருக்குது. அதாவது அந்த கார்னிஸ்க்கும் அந்த ராக்குக்கும் இடையே இப்போ எப்படியாவது அந்த கார்னிஸ்லேருந்து அவங்க அந்த ராக்குக்கு மூவ் ஆகி போகணுங்கிற போது அந்த பீலை மெத்தட் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த பீலை மெத்தட் படி அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் நகரணும். ஸோ அவங்க ஸ்பைக்ஸ் இருக்கும். அவங்க ஷூலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு ஸ்பைக்ஸோட ஒரு பிடிச்சிக்கிறக்க அந்த பனிக்கட்டியை இறுக்கமாக பிடிச்சிக்கிறக்க அந்த ஸ்பைக்ஸோடு இருக்கும். ஸோ அந்த ஸ்பைக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியான அந்த உறைஞ்சி போன பனியை தாண்டி ஒரு பக்கம் போயிட்டு இவர் முதல்ல ஆஃப் த கிரவுண்டு லீவர்ட் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகிறது. ஸோ அவர் முதல்ல மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டென்சிங்கை வர வைக்கிறாரு. Taking advantage of every little rock hold and all the force of knee, shoulder and arms I could muster, I literally cramped backwards up the crack, praying that the cornice would remain attached to the rock. My progress, although slow, was steady. As tensing paid out the rope, I inched my way upwards until I could reach over the top of the rock and drag myself out of the crack onto a wide ledge. ஸோ டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் எவ்ரி லிட்டில் ராக் ஹோல்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்க பாறையை பார்க்குறாங்களோ அதை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே நகருது. அந்த அவங்களுடைய முட்டியோடைய அந்த ஷோல்டர் ஆர்ம்ஸ் எல்லாத்தையும் முழு மூச்சோடு பயன்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது. இதில் அவங்களுடைய பயம் என்னென்னா அந்த தொங்கிட்டு இருக்க அந்த பெரிய கார்னிஸ் அந்த பனி கூமாச்சியாக தொங்கிட்டு இருக்க அந்த கார்னிஸ் சடனாக கீழே விழுந்தது அப்படின்னா அவங்க அந்த பனியோடு சேர்ந்து கீழே விழுந்துடணும். ஸோ அவங்களுடைய ப்ரேயரெல்லாம் என்னென்னா அந்த ராக்கோடு ஒட்டிகிட்டு இருக்க அந்த பனி விழுந்துடாமல் இருக்கணும், அதோடு அட்டாச் பண்ணியிருக்கணும் இவங்க அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும், அந்த ராக்குக்கு போகிற வரைக்கும். இன் திஸ் பிக்சர் யூ கேன் see the cornices. ஒருவேளை அவங்க அந்த கார்னிஸ் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த பனியோடு சேர்ந்து கீழே விழுந்துட வேண்டிதான். ஸோ அவங்களுடைய ப்ரேயர் என்னென்னா எப்படியாவது இந்த கிராக்கை தாண்டி அவங்க போகிற வரைக்கும் அந்த கார்னிஸ் வந்து கீழே விழுகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்சின் முதல்ல போனதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அதுக்கப்புறம் வந்து அந்த கிராக்லேருந்து ஒரு வைட் லெட்ஜ் அப்படிங்கிறது a narrow piece of rock that stick out on the side of a cliff or mountain. ஒரு மவுண்டைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருக்கும். இந்த மழை ஏறும்போது பார்த்தீங்கன்னா யூ கேன் see it in this picture. இதுதான் லெட்ஜ். இதன் மூலமாக தான் நடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து அவர் வந்துடுறார். For a few moments I lay regaining my breath and for the first time really felt the fierce determination that nothing now could stop us reaching the top. I took a firm stance on the ledge and signaled to Tenzing to come on up. As I heaved hard on the rope, Tenzing wriggled his way up the crack and finally collapsed at the top like a giant fish when it has just been hauled from the sea after a terrible struggle. அந்த ஐஸை தாண்டி அந்த லெட்ஜுக்கு போனோன்னே இப்போ தான் அவருக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ஹில் டாப் அந்த ரிட்ஜை வந்து ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு இப்போ டென்சிங்க்கு சைன் பண்ணுறாரு இந்த பக்கம் தாண்டி வர சொல்லி. அவரும் அப்படியே மெதுவாக அசைவுறாமல் ரிகல்னால் கொஞ்சம் மூவிங். ஸோ அந்த இடத்த அந்த கிராக்கை தாண்டி வந்து கீழே விழுந்தனே அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு ஒரு மீன் வந்து வலையில் சிக்கி நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு தரையில் வந்து விழுகும் இல்லையா, இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் உணர்றாங்க. The ridge continued as before, giant cornices on the right, steep rock sloped on the left. The ridge curved away to the right and we have no idea where the top was. As I cut around the back of one hump, another higher one would swing into view. Time was passing and the ridge seemed never ending. அந்த மலையுச்சியினுடைய வலது பக்கத்தில் பார்த்தா ஸ்டீப் ராக் ஸ்லோப் கார்னிசஸ் ஃபுல்லாக வந்து வலது பக்கம் பார்த்தா கார்னிசஸ் மேலே இருக்கிற அந்த பனி கூம்புகள் இருக்குது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா பாறைகள் ஸ்டீப்பான ரொம்ப தாழ்வான பாறைகள் இருக்குது. அவங்களும் சுற்றியும் அந்த பனிகளை வெட்டி வெட்டி மேலே ஏற ஏற அவங்களுக்கு இன்னொரு ரிட்ஜ் வந்து தெரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ அது எப்போ முடியும்னே தெரியல. தே வில் பி வெயிட்டிங் எப்போ தான் வந்து அந்த ஃபைனலாக மலை உச்சிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போகிறாங்க. Our original jest had now quite gone and it was turning more into a grim struggle.
I then realized that the ridge ahead, instead of rising, now dropped sharply away. I looked upwards to see a narrow snow ridge running up to a snowy summit. A few more acts of the ice axe in the thin snow, and we stood on top. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த என்ஜாய்மெண்ட் ஜஸ்ட் மீன்ஸ் என்ஜாய்மெண்ட். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் இப்போ காணாமல் போய் இப்போ கொஞ்சம் க்ரீம் ஸ்ட்ரகிள், கொஞ்சம் சோகமான போராட்டம் மாதிரி ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இது வரைக்கும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்த முகடுகள், அந்த ரிட்ஜ் வந்து மாறி இப்போ கீழே தாழ்வாக போக ஆரம்பிக்குது, எல்லாமே கீழே தெரிய ஆரம்பிக்குது. அப்படின்னா அவங்க டாப்புக்கு ரீச் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ தான் அவர் வந்து ஒரு ஃபியூ மோர் ஹேக்ஸ் ஆஃப் த ஐஸ் ஹேக்ஸ் கொஞ்சம் போனோடனே அந்த டாப் இருக்கு இல்லையா, அந்த மலை உச்சிக்கு ரீச் ஆயிடுறாங்க. My first feelings were of relief. Relief that there were no more steps to cut, no more ridges to traverse, and no more humps to tantalize us with hopes of success. I looked at Tenzing. In spite of the balaclava, helmet, goggles, and the oxygen mask, all encrusted with long icicles that concealed his face, there were no disguising his grin of delight as he looked all around him. We shook hands, and then Tenzing threw his arm around my shoulders, and we thumped each other on the bank until we were almost breathless. It was 11:30 a.m. The ridge had taken us 2.5 hours, but it seemed like a lifetime. முதல்ல அந்த டாப்பை ரீச் பண்ணோன்னே அவங்களுக்கு இருந்த மனநிலை என்ன அப்படின்னா, பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படிங்கிறத விட இதுக்கு மேலே நம்ம ஏறுறதுக்கு எதுவும் இல்லை, நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு இது இந்த ரிட்ஜ் ஏறினோடனே இன்னொன்று ரிட்ஜு கண்ணுக்கு தெரியும், இதுக்கப்புறம் இன்னொரு பனி பிரதேசங்கள் வரும் அதையும் ஏறணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு டென்சிங்கை பார்க்குறாரு. டென்சிங்க்கு மேலே அந்த ஹெல்மெட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பனி உறைஞ்சு போய் நிற்கிற அந்த ஐசில்ஸ் எல்லாம் தாண்டி அவருடைய அந்த புன்னகை முகம் வந்து அவருக்கு தெரியுது. ஹி குட் சீ தட். 2 பேர் கை குலுக்கிக்கிறாங்க. 2 பேர் கை குலுக்கிட்டு தே ஹக்டு ஈச்சருக்கு கரெக்டாக வந்து டைம் வந்து 11:30 AM. அவங்களுக்கு இந்த இடத்த ரீச் ஆகிறதுக்கு இட் டுக் நியர்லி 2.5 hours, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. பட் இட் சீம் லைக் அ லைஃப் டைம் டு தெம். தங்கள் வாழ்நாளே அதுக்கு செலவழித்த மாதிரி அவங்க உணர்றாங்க. To the east was our giant neighbor Makalu, unexplored and unclimbed. Far away across the clouds, the great bulk of Kanchenjunga loomed on the horizon. To the west, we could see the great unexplored ranges of Nepal stretching off into the distance. அங்கே அந்த மலை உச்சியிலிருந்து கிழக்கு பக்கம் பார்த்தா பெரிய மக்காலு அப்படிங்கிற மலைத்தொடர். அதை எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னா, அன்எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் அன்கிளைம்டு, இதுவரை யாரும் பார்த்திராத, அன்எக்ஸ்ப்ளோர்ட் அன்கிளைம்டு, யாருமே ஏறாத அந்த மலை இருக்கு. ஸோ அதனுடைய ஃபார் அவே கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா கஞ்சன்ஜுங்கா, பல்க் ஆஃப் கஞ்சன்ஜுங்கா, அது ஒரு மலைத்தொடர். அது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, லூம்ட் ஆன் த ஹொரைசன். ஹொரைசன் அப்படிங்கிறது அடிவானம், வானமும் பூமியும் தொடுற மாதிரி ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான். ஸோ அதனுடைய மேற்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா த சேம் த கிரேட் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரேஞ்சஸ் ஆஃப் நேபாள், நேபாளை ஒட்டி இருக்கிற மலைத்தொடர்கள் வந்து அதனுடைய மேற்கு திசையில் வந்து இருக்குது. The most important photograph I felt was a shot down the north ridge showing the North Col and the old route which had been made famous by the struggles of those great climbers of the 1920s and 1930s. After 10 minutes, I realized that I was becoming rather clumsy-fingered and slow-moving, so I quickly replaced my oxygen set. ஸோ அதில் அவர் எடுத்த மிக முக்கியமான புகைப்படம்னு எதை நினைக்கிறாரு அப்படின்னா, அந்த நார்த் ரிட்ஜ், நார்த் கல். இப்போ இவங்க சவுத் கல்லேருந்து மலை ஏறியிருக்காங்க. இந்த நார்த் கல்லில் இதே மாதிரி மலை ஏற முயற்சி செய்தவங்களுடைய வழிகளில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி கிளம்ஸி ஆகுது, பனி ஓவர் ஆகி. ஸோ ஒன்றும் அசைக்க முடியாமல் ஆனோடனே ஆக்சிஜன் சிலிண்டரை மாற்றுறாரு. Meanwhile, Tenzing had made a little hole in the snow, and in it he placed various small articles of food, a bar of chocolate, a packet of biscuits, and a handful of lollies. Small offerings indeed, but at least a token gift to the gods that all devout Buddhists believe that their home on this lofty summit.
கொஞ்ச நேரத்தில் டென்சிங் என்ன செய்கிறாருன்னா அந்த ஸ்னோவில் ஒரு சின்ன ஹோல் மேக் பண்ணி குழி தோண்டி அதில் வந்து சாக்லேட்ஸு ஃபுட்டு பேக்கெட் ஆஃப் பிஸ்கெட் இதெல்லாம் ஒரு ஆஃபரிங் கடவுளுக்கு ஒரு காணிக்கை செலுத்துகிற மாதிரி வைக்கிறாரு. ஸ்மால் ஆஃபரிங்ஸ். ஏன்னா அவங்களுடைய இதுபடி புத்திஸ்டனுடைய பிலீஃப் என்னென்னா அவர் கடவுளுடைய இது வந்து அந்த இடம் வந்து அந்த தூய்மையான அந்த மழை உச்சி அப்படிங்கிறது அவங்களுடைய பிலீஃப். லாஃப்டி அப்படின்னா ரொம்ப டால், வெரி டால். சம்மிட்னா மலையுச்சி. ஸோ அந்த இடத்துல கடவுள் வாழ்கிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு ஆஃபரிங்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. While we were together on the South Col 2 days before, Colonel Hunt had given me a small crucifix, which he had asked me to take to the top. I too made a hole in the snow and placed the crucifix beside Tenzing's gifts. அதே மாதிரி இவரும் என்ன செய்கிறாரு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சவுத் கல்ல இருக்கும்போது அவரோட வந்த கர்னல் ஹண்ட்டுங்கிறவர் ஒரு சின்ன சிலுவை கொடுக்குறாரு, க்ரூசிஃபிக்ஸ். அதையும் இவர் வந்து ஒரு ஹோல் தோண்டி அந்த இடத்துல வைக்கிறாரு. தென்சிங் கிஃப்ட் பண்ண மாதிரி, புத்தருக்கு கிஃப்ட் ஆஃபரிங் கொடுத்த மாதிரி இவர் செய்கிறார் இவருடைய மத நம்பிக்கைப்படி. After 15 minutes, I moved down off the summit onto our steps. Wasting no time, we crampled along our tracks, spurred by the urgency of diminishing oxygen. We scrambled cautiously over the rock traverse, moved one at a time over shaky snow sections, and finally crampled up our steps and back on to the south peak. ஸோ ஒரு 15 நிமிஷத்தில் ஐ மூவ் டவுன். 2 பேர் கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது. ஸோ தே நீட் டு ஹரி அப். ஸோ ரொம்ப காஷியஸாக கேர்ஃபுல்லாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த வந்த பாதையிலேயே கிராம்பண்ட் அந்த பற்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷூஸில் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. We were now very tired but moved down to the true reserve cylinders on the ridge, as we were only a short distance from camp and had a few liters of oxygen left in our own bottles. We carried the extra cylinders down and reached our tent on its glazy platform at 2 p.m. இப்போ அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அந்த ரிசர்வ் சிலிண்டர் 2ஐயும் அவங்க வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் தான் இருக்குது அவங்க டிஸ்டன்ஸ் அவங்க கேம்பில் இருந்து. ஸோ கொஞ்சம் அவங்க இதில் அவங்க சிலிண்டர்ஸில் ஆக்சிஜன் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது. 2 மணிக்கு அவங்க கேம்புக்கு அவங்க வராங்க. With a last look at the camp that had served us so well, we turned downwards with dragging feet and set ourselves to the task of safely descending the ridge to the south col. ஸோ கடைசி அவங்க இருந்த கேம்பை ஒரு தடவை பார்த்துட்டு கீழே அவங்களுடைய சவுத் கல்லை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. The time passed as in a dream. 2 figures came towards us and met us a couple of 100 feet above the camp. They were George Lowe and Wilfred Noyes, laden with hot soup and emergency oxygen. Just short of the tent, my oxygen ran out. We had enough to do the job, but by no means too much. கனவு மாதிரி அந்த டைம் பாஸ் ஆயிடுதான். 2 பேர் கீழே இறங்கி வரும்போது அவங்கள ஃபேஸ் பண்ணிவிட்டு 2 பேர் வராங்க. அவங்க யாருன்னா ஜார்ஜ் லோ அண்ட் வில்ஃப்ரெட் நோய்ஸ். இவங்க 2 பேர்த்து கையிலையுமே ஹாட் சூப், சூடான ஒரு சூப், மழை பனிங்கிறதுனால அந்த ஹாட் சூப்பும் எமர்ஜென்சி ஆக்சிஜனும் இருக்கும். இல்லை ஹிலாரியோட ஆக்சிஜன் சிலிண்டரில் கரெக்டாக அந்த கேம்புக்கு கொஞ்சம் முன்னாடி ஆக்சிஜன் முழுசாக தீந்துருது. ஸோ அவருக்கு போதும்னு ஆயிடுச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளே. had enough. We crawled into the tent and with a sign of delight collapsed into our sleeping bags while the tents flapped and shook under the perpetual south col gale. ஸோ ஒரு வழி அந்த டென்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. வித் அ சை ஆஃப் டிலைட் அவங்க ஸ்லீப்பிங் பேங்கில் படுத்துடுறாங்க. அவங்க டென்ட்ஸ் வந்து ஃப்ளாப் ஆகுது. ஸோ அந்த பெர்பெச்சுவல் அப்படிங்கன்னா என்னென்னா கண்டினியூங் ஃபார் எ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ சவுத் கல் கேல்னா விண்டு. ரொம்ப நேரமாக அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ராங் விண்டுனால அவங்க அலக்களிக்கப்பட்டதுனால உடனே படுத்து தூங்கிடுறாங்க. John Hunt, who led the expedition, states that it was an unforgettable day. They had climbed to the top. There were shouts of joy, handshakes and hugs for the 2 heroes. Their happiness and pride showed how these men had shared in the achievement that was brilliantly concluded by Tenzing and Hilary. The adventure was over. ஸோ அவர் தான் சொல்கிறாரு, இட் வாஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் டே. மறக்க முடியாத நாள். நிறைய ஹேண்ட் ஷேக்ஸ், ஹக்ஸ், சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த பெருமை அது எல்லாமே அங்கே முழுக்க பார்க்க முடியுது அந்த கேம்பில். ஸோ ஒரு பெருமை, சந்தோஷம் எல்லாமே.
The story of the ascent of Everest is one of the comradeship and teamwork formed through dangers and difficulties met and overcome together. Perhaps after the climbing of this great mountain, others will find their own efforts, for there are still many opportunities for adventure. Some are closing hand, others are far away in distant lands. இந்த ஸ்டோரி வந்து இட்ஸ் ஸ்டோரி ஆஃப் காம்ரேட்ஷிப் டீம் ஒர்க். ஒரு சகோதரத்துவமான ஒரு போர் வீரர்கள் மாதிரி உறுதியான மனப்பான்மையோட ஒரு டீம் ஒர்க்காக செஞ்சதுனால தான் அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவங்களால திறம்பட வெளிவர முடிஞ்சது. இந்த மவுண்டெயினை அவங்க கிளைம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நமக்கும் அதர்ஸ் வில் ஃபைண்ட் தேர் ஓன் எஃபர்ட்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அச்சீவ் பண்ண வேண்டிய ட்ரீம்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே எவரெஸ்ட்டுன்னு ரெஃபர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தெர் ஆர் ஸ்டில் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அட்வென்ச்சர். ஒரு சிலது கை முன்னாடி சீக்கிரம் அடைஞ்சிடக்கூடியதாக இருக்கும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடையக்கூடிய இலக்காக இருக்கும். நாட் ஆல் அட்வென்ச்சர்ஸ் ஆர் எக்ஸைட்டிங், nor is adventure to be found only upon a mountain. There are efforts to be climbed in our everyday life. Given the selflessness and resolve which enable men to climb Everest, there is no height, no depth that the spirit of man, guided by higher spirit, cannot attain. ஸோ எல்லா அட்வென்ச்சர்ஸும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காது. ஸோ அட்வென்ச்சருங்கிறது மலை ஏறுறதுல மட்டும்தான், இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய மழையை ஏறுறதோ இல்லை பெரிய சாதனைகள் படிக்கிறதோ இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லாத ஒரு விதவை தாய் வந்து தன் மகனுக்காக போராடி அன்னைக்கு அவள் வாங்கிட்டு வர சம்பளத்தில் வாங்குகிற சாப்பாடு கூட ஒரு வகையான சாதனை தான். ஸோ எவ்ரி திங். ஸோ இன் எவ்ரிடே லைஃப் எவ்ரிபடி இஸ் ஃபைட்டிங் ஃபார் தேர் ஓன் லைஃப். தட் இஸ் ஆல்சோ அன் அட்வென்ச்சர். ஒவ்வொரு நாள் உணவுக்கு போராடுற மனுஷர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் இந்த வரிகளை இந்த லெசனை எப்படி முடிக்கிறாங்கன்னா, தெர் இஸ் நோ ஹைட், நோ டெப்த் தட் தி ஸ்பிரிட் ஆஃப் மேன். ஸோ உலகத்தில் ஏறக்கூடியாத அடைய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. உறுதியான மனநிலையோட கைடட் பை அ ஹையர் ஸ்பிரிட், கடவுள் கிருபையினால் செய்ய முடியாத விஷயங்கள் மனிதனுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதோட இந்த லெசனை ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட முடிச்சிருக்காங்க. தட்ஸ் ஆல் கைஸ். Hope you understand this lesson. Thank you.